அனைவருக்கும் வணக்கம். 41 பேர் பலியான கரூர் துயர சம்பவத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அந்த பகுதியினுடைய சிசிடிவி கேமரா காட்சிகளை பாதுகாக்கணும். குறிப்பாக அங்கே இருந்த சில அரசியல்வாதிகளுக்கு இதில் நேரடி தொடர்பு இருக்கலாமோ அப்படின்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அதனால இதில் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் அறிவழகன் அவர்கள் சமீபத்தில் பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த சூழலில் தற்பொழுது ஆதவர்ஜுனா அவர்கள் தாவேகாவினுடைய முக்கிய நிர்வாகி டெல்லிக்கு தனி விமானத்தினோட ஒரு குழுவோட சேர்ந்து பயணிக்கிறாரு. இதற்கு இடைப்பட்ட சமயத்தில் விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியிடம் இருந்தும் இந்த பக்கம் பாஜகவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் போன் பேசியிருக்கிறதா செய்தி. இதனுடைய பின்னணி குறித்தும் இந்த வழக்கினுடைய போக்கு பற்றியும் இதில் விரிவாக பேசுவோம். ஆளுகிற திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகாக்களால் இந்த மிகப்பெரிய தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மனுவிலே கூறி உடனடியாக சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் மனுவை இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை குழு பொதுச் செயலாளர் தான் ஆதவர்ஜுனா அவர்கள். அவர் டெல்லிக்கு போறதுல என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்லக்கூடிய காரணம் அப்படிங்கிறது கூடைப்பந்து விளையாட்டு தொடர்பாக தேசிய அளவில் போட்டிகளில் பங்கு கொள்வதற்கு நான் சில நபர்களை எங்க சந்திக்க வேண்டியிருக்கு, அதற்காக நான் போறேன்னு சொல்றாரு. அதற்கு ஒரு அடிப்படை இருக்கு அப்படின்னா, அவர் தமிழ்நாடு கூடைப்பந்து ஃபெடரேஷனுடைய தலைவர், அதே மாதிரி இந்திய தேசிய கூடைப்பந்து ஃபெடரேஷனுடைய பிரசிடென்ட்டும் அவர் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் அது சார்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவர் போகிற நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சூழ்நிலை இருக்குது. அவர் மேலேயே பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. புஷி ஆனந்த் அவர்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களை பிடிப்பதற்கு 3 தனிப்படை வேற விரைஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் தாவேகா தரப்புல இருந்து இவருக்கு முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படியான ஒரு பதட்டமான சூழல் இருக்கும்போது தனி விமானத்தில் ஆதவர்ஜுனா அவர்கள் திடீர்னு அங்கே போகிறதுக்கான காரணம் நிச்சயமாக இந்த வழக்கு சார்ந்து சில நபர்களை அங்கே சந்திக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட வழக்கறிஞர்கள் குழுவே டெல்லியில் ஒன்று இருக்காங்க, அவர்களை பார்க்க போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் அவர் கூட பயணித்த நபர்களினுடைய தகவல்கள் தற்போது வெளியாகி அது இன்னும் கூடுதல் பேசுபொருளை உருவாக்கி இருக்கு. குறிப்பாக 2 NSG கமாண்டர்ஸ் போறாங்க. நேஷனல் செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்லுவாங்க. பிளாக் கேட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, முழுக்க கருப்பு ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. எப்போவுமே ஆயுதங்களோட பாதுகாப்புக்கு இருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது நிச்சயமாக இதில் மத்திய அரசாங்கம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. கூடவே அவர் கூட பயணித்த அந்த ஒரு நபர் மகேந்திரன் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இந்த ஒட்டுமொத்த நரேட்டிவ்க்குமே காரணம் அமைகிறாரு. காரணம் என்னன்னா, ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் தான் அவர். அப்படி இருக்கும்போது பிஜேபி கேண்டிடேட்டோட ஆதவர்ஜுனா அவர்கள் பயணிக்கிறார் அப்படின்னா, அப்போ டெல்லியில் பாஜக தலைமை இந்த விஷயத்தில் உள்ளே வர்றாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இதை மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விஜய்க்கே நேரடியாக ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அவர் ஃபோனில் பேசின விஷயம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முழுசாக ரிவீல் ஆகலைனாலும் பலரும் சொல்கிற கருத்து, விஜயை நாங்கள் உங்களை பேக் பண்ணுறோம், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம், இந்த விஷயத்தில் நீங்கள் திமுக அரசுக்கு பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதாக சொல்லப்படுது. இது அஃபீஷியலாக அவர்கள் சொல்லலை, அஃபீஷியலாக எப்பவும் சொல்ல போகிறதும் இல்லை. இருந்தாலும் ஊடக செய்திகள் மூலமாக நமக்கு தெரிய வர விஷயங்கள் இது எல்லாமே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இதே மாதிரி விஜய் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி அவரும் இந்த பிரச்சனையில் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறதா தெரிய வருது. இந்த பிரச்சனை உறுதுணையாக இருக்குதுன்னா விஜயை கைது பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஆனால் அந்த புஷி ஆனந்த், அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா, இப்படிப்பட்ட பல 2ஆம் கூட்ட தலைவர்களுக்கு குறி வைக்கிறாங்க இல்லையா, இதிலிருந்து எப்படியாச்சும் அவர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் சில காய் நகர்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பேட்டியளித்த வழக்கறிஞர் அறிவழகன் அவர்களும் இதே தான் சொன்னார். நாங்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டினுடைய ஒரு அரசியல் களமே ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைய போகுது அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்திருக்கு. காரணம் என்னன்னா, விஜய் அவர்களை எப்படியாச்சும் நம்ம கூட்டணியில் சேர்த்துடணும் அப்படின்ட்டு இங்கே எல்லா கட்சிகளுமே போட்டி போடுறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி கூட விஜய் அவர்களை கூட்டணிக்கு வர்றதுக்கு விரும்புகிறாங்களா அப்படிங்கிற பார்வையெல்லாம் இருந்துச்சு. ஆரம்ப கட்டத்தில் விஜய் அவர்களுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டி மாநாட்டிற்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி வர்றாருங்கிற செய்திகள்லாம் சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட சூழலில் நேற்றைய தினம் வெளியான செய்தி நம்ம பார்த்துருப்போம். காங்கிரசினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் AP சூரிய பிரகாஷ் அவர் வழக்கறிஞர், அவர் பகிரங்கமாக ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் நியமிச்சிருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதியான அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலான இந்த ஒரு நபர் குழு அப்படிங்கிறது பயனற்றது, இதில் தீர்வு கிடைக்காது, இதை ரத்து செய்யணும் அப்படின்னு அவர் கருத்து சொல்லியிருந்தார். உடனே பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட கூட்டணி இருந்து கொண்டே காங்கிரஸ் இப்படி பேசுகிறதா, அப்போ நிச்சயமாக கூட்டணி உடைய போகுது அப்படின்னு பல பேர் கருத்துக்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு நம்ம திரும்பி பார்த்தோம்னா, இன்றைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை ஒன்று வருது.
இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா உங்கள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். அவருக்கு ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட காங்கிரஸினுடைய தலைமையிலிருந்து, அது மாநில தலைமை செல்வப்பிறந்த கிட்ட இருந்து, நீங்கள் எப்படி வந்து இந்த மாதிரி கருத்து சொல்லலாம், அதுக்கு விளக்கம் கொடுங்க, இல்லைன்னா உங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கே இப்போ வந்து ஒரு மெமோ ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அப்போ நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் தலைமை திமுகவினுடைய நட்பில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிய வருது. அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம வந்து இப்போ என்டிஏ அணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜக சார்பில் விஜய் அவர்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு பேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. காரணம் வந்து 8 பேர் கொண்ட உண்மை அறியும் குழுன்னு சொல்லி எம்பிக்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து ஆய்வு பண்ணுறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. அண்ணாமலை அவர்களும் கூடவே போயிட்டு கரூரில் இருந்து பல மக்கள்கிட்ட வந்து கருத்துக்கள் கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவர்கள் வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பிஜேபி எதற்காக வந்து விஜய் அவர்களை கையில் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இப்போ விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் தனித்து நிற்கக்கூடிய ஒரு அணியாக தான் இருக்கிறார். அவர் வந்து பொதுப்படையில் வந்து திமுக எங்களுக்கு எதிரி, பாஜக எங்களுக்கு எதிரின்னு சொன்னாலுமே அரசியல் களத்தில் இன்னும் அவர் ஒரு அணியை வந்து அமைக்கலை. அவர் வந்து இப்போ வரைக்குமே அவரை நம்பி பெரிய பெரிய கட்சிகள் கூட்டணிக்கு வரல. அப்படிங்கும்போது இதற்கு அடுத்த கட்ட நகர்வாக ஏதாச்சும் ஒரு அணியில் வந்து போகணும், இல்லை இருக்கக்கூடிய அணிகளிலிருந்து சில கட்சிகளை நம்ம பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறது அவருடைய ஆரம்ப கட்டத்திலிருந்தே அவருடைய செயல் திட்டமாக இருந்துச்சு. அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக அவருடைய மாநாட்டிலே சொன்ன விஷயம் அதுதான். முதல் மாநாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தருவோம்னு சொல்லி தான் அழைப்பை விடுத்திருந்தார். அப்படிப்பட்ட சூழலில் அதிமுக தரப்பில் கூட்டணி பேச்சு நடந்ததாக ஒரு செய்தி, காங்கிரஸ் கட்சியை கூப்பிட்டதா செய்தி, விசிகாவிற்கு அழைப்பு விட்டதா செய்தி அப்படிங்கிற மாதிரி அனைத்து கட்சிகளுக்கும் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து அப்ரோச் போயிருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ வந்து இந்த பிரச்சனையை பயன்படுத்தி விஜய் அவர்களை நம்ம பக்கம் இழுத்துறணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கட்சிகள்லாம் முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா பாஜக வந்து உள்ளே வராங்க அப்படின்னா ஜேபி நட்டா அவர்களே வந்து அவருடைய கையெழுத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு குழு வந்து இங்கே தமிழ்நாடு விரையுது அப்படின்னா நிச்சயமாக வந்து இதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் கேம் இல்லாமல் இருக்காது. இந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் அடுத்தது என்ன முடிவு எடுக்க போகிறாரு, இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் கூடயே பாஜக வேட்பாளர் போகிறாரு, என்எஸ்டி கமாண்டோஸ் போகிறாங்க அப்படின்னா அதனுடைய பின்னணி என்ன, இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு வந்து தெரிய வரும். பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எப்படி வந்து ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராகவும் பவன் கல்யாணம் துணை முதலமைச்சராக இருக்காரோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் விஜயை சேர்த்துட்டு துணை முதலமைச்சரை நாளைக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இது பாஜகவோட ஒரு திட்டமிட்ட ஒரு பிளான் தான், இப்படி தான் அவர் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. அதை பார்க்கும்போது அவர்கள் முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் தோணுது. ஸோ இப்படியாக இந்த பிரச்சனையிலிருந்து பின்னாடி நடந்த அரசியல் இப்போ இந்த அளவிற்கு வந்து போயிருக்கு. திமுக தரப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து தாவேக்காலிருந்து ஒரு சில நபர்களை கைது பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்கிறாங்க. காரணம் வந்து புஷி ஆனந்த் அவர்களுக்கு 3 தனிப்படை வேற போட்டிருக்காங்க அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு, தலைமறைவாக இருக்கிறதா செய்தி வருது. ஸோ அவர்கள் ஊடகங்களை சந்திக்கல, இன்னும் பேசலை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ அவர்கள் கைது பண்ணுற இடத்துக்கு இந்த விஷயம் அப்படி வந்து நகர்ந்து போகுது. ஏன்னா காவல்துறை தரப்புலேருந்து விஜய் அவர்களுக்கு ஒரு 50 மீட்டர் முன்னாடி நின்று பேசிக்கங்க, கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அசம்பாவிதம் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை கொடுத்ததாகலாம் செய்தி இருக்குது. அப்போ அதெல்லாம் அடிப்படையாக வச்சு நீங்கள் காவல் அதிகாரிக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல, நாங்கள் சொன்னது மாதிரி நீங்கள் கேட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் தரப்பில் ஒரு வாதம். செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னாள் அமைச்சரே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பவர் பாயிண்ட் போட்டு காட்டிட்டு இருக்காரு, என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு பாருங்க, செருப்பு வீசினது முதற்கொண்டு உங்கள் ஆதரவாளர்கள் தான் வீசியிருப்பாங்க, அவர்கள் வந்து நீங்கள் உங்கள் கவனத்தை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக வீசியிருப்பாங்கன்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. அது பலரும் ஏற்றுக்கொள்ளப்படலை. எப்படி வந்து ஒரு தொண்டரே ரசிகரே வந்து செருப்பு எடுத்து தலைவர் மேலே வீசுவான், அதெல்லாம் வந்து நம்புற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் சில பல கருத்து முரண்பாடுகள்லாம் இருக்குது. அதில் செந்தில் பாலாஜி பேசும்போது தாவேக்கா கூட்டம் நடந்த இடத்துல ஒரு தண்ணி பாட்டிலாவது இருந்துச்சா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆனால் உண்மையிலேயே அந்த கூட்டம் நடந்த இடத்துல பல செருப்புகள் தண்ணி பாட்டில்கள்லாம் சேர்ந்தே தான் கிடந்துச்சு. தாவேக்காவினர் சில இடங்களில் தண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வருது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000-2000 செருப்புகள் அங்கே இருந்திருக்கும். ஒரு எம்டி தண்ணி பாட்டில் ஏதாவது ஒன்று அந்த இடத்துல இருந்துச்சு. நீங்கள் யாராவது பார்த்தீங்களா? ஒரு குடிச்சா தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கீழே தானே கிடக்கும். செருப்பு எப்படி கீழே கிடந்துச்சு அதுதானே இருக்கும். வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குடிநீர் ஏற்பாடோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு பிஸ்கட்டோ அல்லது அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்வது அந்தந்த அரசியல் கட்சியினுடைய அவங்க தான் ஏற்பாடு செய்யணும். இப்படியாக இந்த விஷயம் ஒரு தீர்வுக்கு வரணும் அப்படின்னா தாவேக்கா தரப்பினர் கேட்கறது மாதிரி சிபிஐ விசாரணை கொடுத்தாலும் வந்து தப்பு இல்லை. ஏன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட மாநில அரசினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் இதில் நேரம் சம்மந்தப்பட்டிருக்காரு, அவருடைய ஆதரவாளர்கள் தான் இப்பெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற குற்றச்சாட்டை தாவேக்கா வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு மாநில அரசுக்கு உட்பட்ட ஒரு பாடியாக இருக்கக்கூடிய அந்த தனிநபர் ஆணையம் அருணா ஜெகதீசன் அவர்களினுடைய அந்த விசாரணை அப்படிங்கிறது சரிவர இருக்காதோ அப்படிங்கிற ஐயப்பாடு எல்லாருக்குமே இருக்குது. அதையும் தாண்டி ஸ்டெர்லைட் படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் யார், நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி அருணா ஜெகதீசன் அவர்கள் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களே இன்னும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தண்டிக்கப்படவில்லை அப்படிங்கிற சூழலில் இதில் மட்டும் எப்படி நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. இதை தான் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த முக்கிய வழக்கறிஞரும் பதிவு பண்ணியிருந்தார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதுலேயே நியாயம் நம்ம கிடைக்க போகிறது இல்லை, அப்போ நீதிமன்றத்துக்கு நம்ம போயிட்டு சிபிஐ விசாரணை கோரலாம் அப்படிங்கிறது தான் இவர்களினுடைய தரப்பாக இருக்குது. ஸோ இப்படி தான் இந்த பிரச்சனை வந்து சட்ட ரீதியில் வந்து அடுத்த கட்ட நகரம் நோக்கி போயிட்டுருக்கு. அது தேர்தல் கிட்ட நெருங்கிறதுனால விஜய் அவர்களுக்கு வந்து இதுக்கு மேலே தனித்து நிற்க முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கிறாங்க.
குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து தன்னை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக பொசிஷன் பண்ணி தேர்தல் சந்திக்க போறார் அப்படின்னாக்க இது மாதிரியான பல பிரச்சனைகளும் அவர் சந்திக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் அவரால் தாங்க முடியாது. இன்னும் தேர்தல் கிட்ட வர வர இதே மாதிரி விஜய் அவர்கள் பரப்புரைக்கு பல இடங்களில் போவார். அது இயல்பான காரணங்களுக்காகவோ இல்லை அரசியல் காரணங்களுக்காகவோ இதே மாதிரி அவருக்கு இன்னும் பல அழுத்தம் கொடுக்கப்படும். அப்போ இது மாதிரியான சம்பவங்களுக்கு ஒரு தொடர் கதையாக இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் தாங்கிக்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு பேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு கட்சி வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னலான பார்ட்டி ஒன்று வேணும் அப்படின்னு அவர்கள் நினைக்கும் போது தான் இந்த இடத்துல அதிமுக போன்ற கட்சிகள் வருது, பாஜக கட்சி வருது, காங்கிரஸ் கட்சியும் திமுக கூட இருந்தாலும் அவர்களும் ஒரு துண்டை போட்டு வைக்கிறாங்க. ஸோ இவர்கள் கூட இணைஞ்சு பயணிச்சாதான் நம்ம களத்தில் நிற்கவே முடியும், ஸ்டாண்ட் பண்ண முடியும், நம்ம போகிற இலக்கை நோக்கி போகணும்னா இவர்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி தாவேக்காக பல அறிவுரைகளும் ஆங்காங்கே வந்துட்டு இருக்கு. நீங்கள் வந்து இபிஎஸ் கூட சேர்ந்துருங்க, ஏன்னா இப்போ அவருக்கு இது மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அவரால் ஃபேஸ் பண்ணி பேச முடியும். இப்போ இந்த பிரச்சனையிலே வந்து விஜய்க்கு ஆதரவாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் தொடர்ச்சியாக வந்து பல கருத்துக்களை ட்விட்டரில் பதிவிட்டே இருக்காருன்னா அது இபிஎஸ் அவர்கள் தான் இருக்காரு. அவர் அரசியல் காரணங்களுக்காக பண்ணுறாரோ இல்லை தனிப்பட்ட முறையில் பண்ணுறாரோ ரெண்டாவது விஷயம். ஆனால் இப்படிலாம் இருக்கிறதுனால ஒரு சுமூகமான போக்கு இப்போ சமீப காலமாக தாவேக்காவிற்கும் அதிமுகவுக்கும் இருக்குது அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லை. ஆரம்பத்திலேருந்தே விஜய் அவர்கள் அதிமுகவை பெரிய விமர்சனம் பண்ணாத ஒரு நபர் தான் இருந்தார். காங்கிரஸும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ இந்த சூழலில் இன்னொரு கூட்டணி உருவாவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கா, இனி வரக்கூடிய காலங்கள் அதை நோக்கி தமிழக அரசியல் நகருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். நன்றி.